தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக 4 இடங்களில் மட்டும் வெற்றி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக 4 இடங்களில் மட்டும் வெற்றி. 1996ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் அதிமுக வெறும் 4 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. 230 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்றார். 5 ஆண்டு காலம் காட்டாட்சி நடத்தினார். ஜெயலலிதாவும் அவருடைய அமைச்சர் சகாக்களும் சசிகலா குடும்பத்தினரும் தமிழ்நாட்டில் தென்பட்ட சொத்துக்களை எல்லாம் மிரட்டி வாங்கினர். கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தனர். 5 ஆண்டுகள் படுமோசமாக ஆட்சி செய்தனர். மக்கள் வெறுக்கின்ற அளவுக்கு ஆட்சி செய்தனர். அதற்கு முத்தாய்ப்பாக ஜெயலலிதா நடத்திய வளர்ப்பு மகன் திருமணம், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்து அந்த திருமணத்தை நடத்தினார். அப்பொழுது அது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இது செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான அலையாக அமைந்தது. அந்த தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது. காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜி.கே. மூப்பனார் கட்சியை உடைத்து தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். நடிகர் ரஜினிகாந்த் இந்த திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்பொழுது ரஜினிகாந்த் அலை தமிழ்நாடு முழுவதும் வீசியது. அந்த அலையில் திமுக வெற்றி பெற்றது. அதிமுக 4 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றது. 230 தொகுதிகளில் தோல்வி அடைந்தது. செல்வி ஜெயலலிதாவே தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் படுதோல்வி அடைந்தார். 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் சுகவனத்திடம் படுதோல்வி அடைந்தார். அந்த தேர்தலில் வெறும் 4 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. அதிமுக மோசமான தோல்வி அந்த தோல்விதான். செல்வி ஜெயலலிதாவே அந்த தோல்வியை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக வீசியது. கூட்டணி பலம் வெற்றி பெறாது. மக்களுக்கு நல்லது செய்தால்தான் ஆளுங்கட்சி வெற்றி பெறும் என்ற உண்மையை அப்போது மக்கள் நிலைநாட்டினர். ஜெயலலிதாவுக்கு கிடைத்த தோல்வி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்தது.